ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பத்தில் இருந்தார். இப்போ மீனம் 29/3/2025 மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானை கண்டு எல்லோரும் பயப்படுறாங்க. இப்போ குரு பெயர்ச்சி நடக்குது, ஆனால் எந்த பயமும் இல்லை. குரு பேச்சுன்னா ஜனங்க குரு எனக்கு எத்தனாவது இடத்துக்கு வராருங்க, நல்லது செய்வாருங்களே, கெடுதல் பண்ண மாட்டாருன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு குரு பயிற்சியில் இருக்குது. ஆனால் சனி பயிற்சினால ரொம்ப பயம் இருக்குது. ஏதாவது நம்மளை இப்போ வம்பு தும்பளை மாட்ட விட்டுருவாரோ, கடன் காட்சி ஆக்கி விட்டுருவாரோ, கோர்ட்டு கேஸ்ன்னு வந்துடுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த சனி பயிற்சினாலே மக்கள் ரொம்ப பீதி அடைகிறது ரொம்ப அதிகமாக பார்க்குற தோணுது. இந்த சனி பகவான் பொறுத்த வரலையும் அவர் ஒரு நீதிமான். கரெக்டாக அவர் ஜட்ஜு மாதிரி. அவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சரியாத அவனுக்கு மனசாட்சிப்படி எதை நல்லது செஞ்சால் நல்லது, கெடுதல் பண்ணால் கெடுதல் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் பலன் கிடைக்கும். அதுதான் அங்கே முக்கியம். சனி பாதிச்சதுன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா சனி கர்மகாரகன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன். சனி நினைச்சமாக போயோ இல்லை சனி கெட்டு போயிருந்தாலும் அவங்களுடைய ஆயுசுக்கு ஒரு பங்கம் விளைவிக்க வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வேலையில் தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எந்த தொழில் பண்ணாலும் அவர் அப்படி தான் இருக்கார். அவர் எதுவுமே ஒன்றும் சரியாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சனி முக்கியமான காரகன் இல்லையா, தொழில் காரகன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு பிரச்சனை, மன அழுத்தம் வந்துடும். ஒரு சிலருக்கு நீர், அதாவது உடம்புல கெட்ட நீர் சேர்ந்து அதுக்கு சம்மந்தமான சில பிரச்சனைகள் வர. இப்படி வயதுக்கு ஏற்றாற்போல் சின்ன வயசு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 2வது ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனையாகும். அதாவது ரொம்ப டென்ஷன் இருக்கும், டார்ச்சர் இருக்கும் 2வது ரவுண்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா சக்ஸஸ் தான். அருமையான ஒரு பாதையை காட்டிட்டு போயிட்டாரியா, சூப்பராக நல்ல ஒரு அமைச்சிட்டு போயிட்டாரியா. வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடச்சிச்சு, தொழில் இல்லாமல் இருந்தால் தொழில் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சனி பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி சாதகமாக பாதகமாக என்பதை ஒவ்வொரு ராசியாக அமைய இருக்கிறது இல்லையா. ஒரு சில ராசிக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு நியூட்ரலாக கூட இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை. இது 30 விழுக்காடு தாங்க இந்த அதாவது பொது பலன் என்பது. மீதி 70% உங்களுடைய ஜாதக அடிப்படையில் தான் அது அமைத ஒழிய இது 30% தான். இதை 30% உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும், உங்கள் வாழ்க்கையை சீரழித்து போயிடுன்னு சொல்லிட முடியாதுங்க. அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை விரிவாக காணலாம் வாங்க. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம லக்னம், சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி சாதகமாக பாதகமாக? அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி தான் தெரியும், லக்னம் என்னான்னு தெரியாது. லான்னா போட்டிருப்பாங்க. இப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% அப்படியே பர்ஃபெக்டாக அமையும். லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, ராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு அப்ளிகபிள் ஆகும். பட் இதையும் பார்க்கலாம். லக்னத்தில் பிறந்தவர்களும் பலனை எடுத்துக்கலாம், ராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலனை எடுத்துக்கலாம். இப்போ சிம்ம ராசி எதுலேயும் நம்பர் 1 இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். சூரியனுடைய ஆதிக்கம், அதாவது சூரியன் எதுலேயும் நம்பர் 1 தானே.
எந்த ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஆகட்டும், இல்லை ஒரு நிறுவனமாகட்டும், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி, இல்லை ஒரு அரசியல் துறையாகட்டும், இல்லை சினிமா துறை, எங்கேயும் நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கணும் விரும்பக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட அன்பர்களுக்கு இப்போது கடந்த காலங்கள் 2.5 வருஷமாகவே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்ட மாதிரி ஒரு தடை இருந்தது. 7 சனி இருந்து எங்கே போனாலும் பிரச்சனைப்பா, எதை தொட்டாலும் பிரச்சனைப்பா, விளங்கலப்பா, அது எதுவும் கைகூடி வரலப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. இந்த 7ஆம் இடத்து சனியே உங்களுக்கு சப்தம சனின்னு சொல்லுவாங்க. அதுவே சில பிரச்சனைகளை கொடுத்தது கடந்த 2.5 ஆண்டு காலமாக. இப்போ 8ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார் சனி பகவான். அப்போ அஷ்டமத்து சனி இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய நிலை ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும். அதாவது நீங்கள் எல்லாத்துலேயும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. யாரோ பண்ண தப்புக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும், உங்களுக்கு ஒரு தண்டனை ஏற்படக்கூடிய நிலை, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போக வேண்டிய நிலை இருக்கும். இல்லை மற்றவங்களுக்காகவும் போய் நீங்கள் மூக்க உடைச்சிட்டு வரக்கூடிய நிலை, உங்களுக்கு கௌரவ குறைச்சல், பண விரயம், நேர விரயம் எல்லாம் ஏற்படும். இந்த அஷ்டமம் அப்படின்னு சொன்னாலே 8ஆம் இடம் அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எதிரிகளுடைய வலிமை கூடும் இந்த நேரம் தான். அவங்க சாதாரண நிலையில் இருந்தாலும் அவங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம். அவங்க ஜெயிச்சிருவாங்க, நீங்கள் தோற்றுருவீங்க. அதுதான் அஷ்டமத்து சனி. அப்போ நேரம் பார்த்து, பதம் பார்த்து, பக்கம் பார்த்து எதையும் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இப்பொழுதைக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லை. சிம்ம லக்னம், சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 8ஆம் இடத்து சனி ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கணும். அதாவது தொழிலில் பார்த்திங்கன்னா போட்டி பொறாமைகள் இருக்கும், அது எல்லாம் சகஜம். ஆனால் அங்கேயும் பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்த்திக்கிறது, இல்லை அடிச்சுக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையும் கொண்டாந்து விடும். ஒரு பஞ்சாயத்து வம்பு வழக்குன்னு கொண்டாந்து விடும். தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், ஏன் வீட்டில் கூட பார்த்திங்கனாக்கா கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். மற்ற குடும்ப உறுப்பினர்களாலும் ஒற்றுமை இருக்காது. நண்பர்கள்கிட்டையும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்க உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஷ்டமத்து சனி உங்களை ரொம்ப ரொம்ப வாட்டி வதைக்கக்கூடிய காலம். அப்போ சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள், சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு அரசியல் பிரமுகராக இருக்கிறீங்க, மேலிடத்தில் யாராவது ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ அல்லது உங்களுக்கு உங்கள் பெயருக்கு களங்கம் வரக்கூடிய நிலையில் ஏற்படுத்தி விடுவார்கள். உயர் பதவியில் இருக்கிறீங்க, உயர் பதவியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ இல்லை உங்களை தேவையில்லாத ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது, இப்படி ஏதாவது ஒரு நிலை ஏற்படும். இதுதான். அதனால் ரொம்பவும் எச்சரிக்கையாக சோதனமாக நடந்துக்குங்க. நீங்கள் எதுலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக சோதனமாக நடந்துக்கக்கூடிய காலம் இந்த 2.5 வருஷம். இல்லை அப்படின்னு சொன்னால் கோபம் வந்துடுச்சு, நீங்கள் அந்த கோபமே உங்களுக்கு சத்ருவாக மாறி உங்களையே உங்களுக்கு எதிரி உங்களுடைய கோபம்தான். அதனால் உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, சனி 8ஆம் இடத்துல இருந்தால் தொழில் பண்ணுற இடத்துல வருமானத்தை தொழில் சரியாக போகாது, வருமானம் வராது, அப்போது வருமான தடை இருக்கும் அப்படின்னு சொல்லணும். உத்தியோகத்தில் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை, மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும், மெமோ வாங்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை வரும். 2வது சக ஊழியர்கள் கோஆப்ரேஷன் இருக்காது. ஸோ நிர்வாகத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லைனாலும் அவப்பெயர் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய காலம். அதை மைண்டில் வச்சுக்கலாங்க. அதை பின்னடைவை சந்திக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் அப்போ எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும், நீங்கள் உஷாராக இருக்கணும்னு பார்த்துங்க. இப்போ சனி பார்வை இன்னும் கொடியது. இப்போ சனி பகவான் அங்கிருந்து 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் ஏற்கனவே தொழில் உத்தியோகம் போயிட்டுருக்கக்கூடிய இடம். அந்த இடத்த சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால்
ஒவ்வொரு ஆஃபீஸில் இருக்கிறீங்க, ஏற்கனவே ஆஃபீஸில் அவங்க உங்களுக்கு தகராறு பிரச்சனைங்க அப்படின்னா, இன்னும் இருந்து வேலையை பார்த்து முடிச்சுட்டு போ அப்படின்னு 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை வாங்கினா நீங்கள் என்ன கடுப்பாகிடுவீங்க பாருங்கள். அதாவது வேலை செய்ய முடியாத இடத்துல ஊழியர்கள் ஒத்துழைக்கலை, அதிகாரிகள் ஒத்துழைக்கலை, எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. 8 ஹவர் பத்தாது, இன்னும் 10 ஹவர் வேலை பார்க்கணும், இன்னும் வேலை பளு அதிகம் இருக்குது அப்படின்னு இன்னும் வருத்தம் இருந்தால் எப்படி நீங்கள் உங்களையும் நீங்களே கட்டுப்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது பாருங்கள். அப்போ 10ஆம் இடம் சனி பார்வையில் இருந்தால் மேலாமணிக்கே வேலை பார்க்க முடியாது. எச்சரிக்கையாக இருக்கணும். 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர். ஏன் சொந்த தொழில் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு தாங்க போவார், இப்போ 7 மணிக்கு போகிறாரு, சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடுவார், இப்போ 10 மணிக்கு வராருங்க ராத்திரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொந்த தொழிலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க உங்களுக்கும் புரியாது. வேலை பளு அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுக்கு அதிகமான வேலை பளு இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சரி. அதனால் இந்த ரொம்ப டார்ச்சர், ரொம்ப அதிகாரிகளுடைய நிலை டார்ச்சர் இருக்கும். இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வாடிக்கையாளருடைய உபத்திரமும் இருக்கும் சமயத்தில். எல்லாம் 10 பேர் 10 விதமாக இருப்பாங்க இல்லையா. யாராவது ஒருத்தருக்கு கொஞ்சம் ஜென்டலாக, எல்லாருமா ஜென்டலாக இருக்க முடியும். ஒரு சிலர் பார்த்தா வேணும்னே தகராறு பண்ணுறதுனே வந்தால் என்ன பண்ண முடியும். அப்படி ஏதாவது ஒரு யாழ்த்தையை கிளப்பி விட்டு போயிடுவான் யாராவது ஒரு ஆள். அதனால் சொந்த தொழில் பண்ணுறவங்க கூட கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தொழில் பண்ணணும். இப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் அப்படி சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ அதிகப்படியான உழைப்பு தேவை. அப்போ நீங்கள் தயாராகிடணும். அப்போ எனக்கு டைமும் சரியில்லை, வேலையும் பார்த்தீங்கன்னா 8 ஹவர் இல்லை 10 ஹவர் நான் வேலை செய்ய தயார் அப்படின்னு நீங்கள் மனசு உறுதி திடப்படுத்திக்கிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே வேலை உங்களுக்கு பெருசாக தெரியாது, பலு தெரியாது. சரி, அடுத்தது 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கிறார். 2ஆம் வீட்டை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் என்ன நடக்கும்? குடும்பத்தை நல்லா பிரிப்பார். சண்டை சச்சரவு, கணவன் மனைவி பிரியணும்னு சொன்னால் இந்த காலகட்டத்திலேயே பிரித்து விட்டுருவார். எல்லாரையும் பிரிச்சிட மாட்டார். யார் பிரியணும்னு விதி இருந்தால் அவங்கள தான் பிரிக்க முடியும். மற்றவங்களாம் சண்டை சச்சரவு வரும், தேவையில்லாத பிரச்சனை வரும். கணவன் மனைவி பிரச்சனை, பிரிவினை, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்துன்னு வரும். அதாவது வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களாலும் சில பிரச்சனைகள் வரும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வரும். இப்போ 2ஆம் இடத்தை சனி பார்க்கணும்னா கொடுக்கல் வாங்கல் செய்யவே கூடாது. இந்த ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த 2.5 வருஷம் ஏற எடுத்து கட்டுருங்க, ஆசைப்படாதீங்க. இருக்கிறது வேறு ஏதாவது தொழில் பண்ணுங்கள். இந்த ஃபைனான்ஸ் தொழில் பண்ணிங்கன்னு சொன்னால் கொடுத்த இடம் பணம் வசூலாகாது, அப்படி ஒரு நிலை வந்துடும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. பேசுவதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் வருமானம் 8 ஹவர் 10 ஹவர் வேலை பார்க்குறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு வருமானம் வரணும் இல்லை. அப்போ 2ஆம் இடத்தை சனி பார்க்குது, வருமானமும் பெருசாக வராது. வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும். அப்போ அதனால் உங்களை பொறுத்தவரையும் வருமானத்தில் தடை இருக்கும். பேசுவதில் எச்சரிக்கை தேவை. குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். சாப்பிட்றதை தவிர வேறு எதுவும் நீங்கள் வாயை திறக்கக்கூடாது. குறிப்பாக பத்திரிகையாளர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இது போன்ற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். சந்தோஷம் என்பது உங்களுக்கு துளி கூட இருக்காது. இந்த 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா பேயறிஞ்ச மாதிரி ஏதோ டென்ஷனாக பரபரப்பாக மஞ்சு சூட்டு மாதிரியே இருப்பீங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதுவும் சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன் இது போல் செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த 2.5 வருஷம் ஏற எடுத்து கட்டுங்க. இல்லைன்னா கையில் இருக்கிற காசு உங்களுக்கு கரைஞ்சிரும். எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இந்த சனி பகவான் 2.5 வருஷம் இருக்கக்கூடிய ஸ்தான பலம், பார்வை பலத்தை பார்த்தோம். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். இப்போ குரு பார்த்திங்கன்னா 11 இருக்குது, சாதகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ராகு 7 இருக்கார், அதுவும் குரு பார்வையில் இருக்குது. 1 வருஷம் சாதகமாக தான் இருக்கார்.
கேது லக்னத்தில் இருக்கிறது கொஞ்சம் படிப்பினையை கொடுக்கும். இப்படி படிப்படியாக இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் சனி பகவான் பாதகமான சூழலில் இருப்பதால் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி விழிப்புணர்ச்சி தேவை, ரொம்ப எச்சரிக்கை தேவை. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.